ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் வாங்கலாம். நான் இங்கே ஆரஞ்சு, கிர்னி பழம், ஆப்பிள், வாழைப்பழம், பிளாக் கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸு, மேங்கோ இதெல்லாம் வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையுமே இது போல் பொடியாக நல்லா கட் பண்ணிக்கணும். ஆரஞ்ச், கிரேப்ஸ், கிர்னி பழம், வாழைப்பழம், ஆப்பிள், மேங்கோ, கருப்பு திராட்சை, இதான் இதுக்கு நான் எடுத்துருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம். கூடவே ஒரு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன், ஒரு டின். இந்த கிண்ணத்தில் 1/2 லிட்டர் ஆவின் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இந்த கண்டென்ஸ் மில்கை கலந்துடலாம். இது போல் நல்லா கலக்கி விட்டால் இந்த ஆவின் பாலும் இந்த கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா கலந்துரும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டா நீங்கள் இதுக்காக தனியாக சர்க்கரை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கண்டென்ஸ் மில்கில் சர்க்கரை எல்லாமே இருக்குது. ஸோ இதை நல்லா கலக்கி விட்ருங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதில் பால் காய்ச்சும் போதே அது கூட சேர்த்து கலந்து காய்ச்சிடுங்க. அப்போ கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு. நான் போடலை, நீங்கள் தேவையானா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் மேங்கோ 1 கப்பு, ஆரஞ்சு 1 கப்பு, க்ரீன் கிரேப்ஸ் 1 கப்பு, கிர்னி பழம் 1 கப்பு, ஆப்பிள் பழம் 1 கப்பு, பிளாக் கிரேப்ஸ் 1 கப்பு, வாழைப்பழம் 1 கப்பு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரீசரில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா கிளறி விட்டுட்டா இப்போ நம்ம ஃப்ரூட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு திக்காக வேணும்னா ஒரு கப்பில் பால் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா கலக்கிட்டு அதை பாலை காய்ச்சும் போதே அதையும் சேர்த்து காய்ச்சிட்டிங்கன்னா இது திக்காகிடும். நான் ட்ரிங்க் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை கொஞ்சம் தின்னாக பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது குடிக்கிறதுக்கு நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் சாலட். நோன்பு இருக்கிறவங்களும் விரதம் இருக்கிறவங்களும் இதை குடித்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you on my next video. Bye.